இன்றைக்கி முதல் நம்பர் இந்த உலகம் மல்ஹமாவில் போகுது, அழிவை சந்திக்க போகுது அப்படின்னா அல்லாஹ்வுடைய அழிவு பட்டியலில் முதலில் இருப்பவர்கள் முஸ்லீம்கள். அதுக்கு உதாரணம் காசா. யூதனுக்கு முன்னாடி அல்லாஹ் யாருக்கு அடி கொடுத்தான்? அது அவங்க பாவம் செஞ்சதுனால இல்லை, அவங்களுக்கு அவங்க கொடுத்த விலை அல்லாஹ் அவங்களுக்கு அதை அந்தஸ்தாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு அது கொடுத்துருவான். ஆனால் வலி நமக்கு காண்டாச்சு இல்லை. உலகம் முழுவதும் நமக்கு நம்ம எப்படி கையை பசைஞ்சிட்டு இருந்தோம், ஒன்றும் பண்ண முடியல. இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்குறேன், எகிப்துடைய பார்டரில் சாப்பாடு எடுத்துகிட்டு ஒரு வெள்ளைக்காரர் வர்றார், ஃபுட்டு ட்ரக் எடுத்துகிட்டு வர்றார். எகிப்து ஆர்மி அப்படி சும்மா அப்படி கம்பீரமாக நிற்கிது. இஸ்லாமிக் ஆர்மி, எகிப்து ஆர்மி அப்படியே கம்பீரமாக நிற்கிது. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க ஜெயிச்சு பிச்சை போட்ட நாடு கம்பீரமாக அந்த எகிப்து ஆர்மி நிற்கிது. எங்கே? ரஃபா பார்டரில். என்ன சொல்கிறான்? இந்த ட்ரக்கு உள்ளே அனுப்ப மாட்டோங்க. அவன் என்னங்கிறான்? யார்? அந்த வெள்ளைக்காரர். சாரி, அவரை போய் அவன் இவங்கிறேன். அவரெலாம் மறுமையில் நமக்கு எதிராக சாட்சி சொல்லுவார். அவர் சொல்கிறார், என்னை உள்ளே விடுங்க, அங்கே குழந்தைங்க செத்துட்ருக்காங்க, என்னால் பார்க்க முடியல அப்படிங்க. இவன் இப்படியே நின்றுருக்கான். அந்த விஜிபியில் சிரிக்க வச்சா காசு இது கொடுத்துட்ருப்பாங்கள, அந்த மாதிரி அப்படியே வெறப்ப அப்படி நின்றுருக்காரு. என்ன கடமையை நோட்டுறாங்களாம். என்ன கடமை? அவங்க ஃபிரௌனு அவங்களுக்கு கொடுத்த ஆர்டரு, வேலையை விட்டுட்டு போங்கடா, காசு கொடுத்தா என்ன வேணாலும் செய்வீங்களா? அப்போ கூலிப்படைக்கும் இராணுவத்துக்கு என்னடா வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? இவனும் கொள்ளுவான் அவனும் கொள்ளுவானா, என்ன வித்தியாசம்? மோராலிட்டின்னு ஒரு கர்மாந்தரம் இல்லையா அவங்களுக்கு? அவன் கேட்குறான், என்னென்னலாம் கேட்குறான் தெரியுமா? என்ன? தயவு செஞ்சு மனிதாபிமானத்தை முன் வச்சு கேட்குறேன், சாப்பாடு கொடுத்துருங்க, அந்த குழந்தைங்க செத்துட்ருக்காங்க, பசியில் செத்துட்ருக்காங்க, கொடுத்துருங்கங்கிறான். இவன் இப்படியே இருக்கான். அவன் சொல்கிறான், இஸ்லாத்துக்காக கேட்குறேன். யார்? முஸ்லீம் இல்லாதவர். இஸ்லாத்துக்காக கேட்குறேன், இஸ்லாத்தை முன்னிறுத்தி கேட்குறேன், உங்கள் சகோதரர்களுக்கு உணவு கொடுத்துருங்க. வெள்ளைக்காரன் எடுத்துகிட்டு வந்திருக்கான் இங்கிலாந்துலேருந்து. அவன் சொல்கிறான், அல்லாவுக்காக கொடுங்க அப்படிங்கிறான். அப்படியே அந்த பக்ராவுடைய சீன் வந்துருச்சா? சிலரை கைதியாக பிடித்தீர்கள். கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஈதுல் ஃபித்ரில் இன்றைக்கி நீங்கள்லாம் ஃபித்ரா கொடுத்தீங்க, உங்கள் ஃபித்ராலாம் மண்ணுக்கு போகும். உங்கள் குர்பான் இப்போ ஆடெலாம் அறுத்துருப்பீங்களா, எங்கே போயிருக்கும்? அதெல்லாம் ஏற்றுக்குவானா? ஆதம் நபியுடைய மகன் அறுத்த ஆடும் நீங்கள் அறுத்த ஆடும் ஒன்று. நான் சொல்கிறது எகிப்தில் அந்த இராணுவ வீரர்களை சொல்கிறேன், அவங்கவுங்க கிளாஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போது இது ஒன்று புரிஞ்சுக்கிங்க. இப்போ சீக்வன்ஸ் படி பார்த்தா யூதர்களுக்கு முன்னாடி நம்ம நம்பர் தான் வரணும், புரியுதா? ஏன்னா ரசூலை நிராகரித்ததில் இன்றைக்கி நாம் நம்பர் 1 இருக்கோம். அதனால் அரபுகள் நம்பர் 1 வருவாங்க. போகிற போக்கை பார்த்தா ஈரான் கையில் அரபுகளுக்கு சுழுக்குழுவும்னு தெரியுது. ஏன்னா இப்போ மிசைல் அட்டாக்லாம் நடந்துகிட்ருக்குல்ல ஈரானில், எங்கேருந்து டேக் ஆஃப் எங்கேருந்து ஆகுது? டேக் ஆஃப் எங்கேருந்து ஆகுது? டெல்லவியிலேருந்து ஆகுதா? டெல்லவியிலேருந்து ஆகலை, அதுதான பிரச்சனை. இங்கேருந்து ஆகுது, அரப் கண்ட்ரீஸ்லேருந்து ஆகுதுங்க டேக் ஆஃபு. ஃபைட்டர் ஜெட்டு F-35 எல்லாம் சுட்டு வீழ்த்தினாங்கிறாங்களே. F-35 எங்கேருந்து கிளம்பிச்சு? பக்கத்து முஸ்லீம் நாடுகள், கத்தாரில் பேஸ் இருக்குது, சவுதியில் பேஸ் இருக்குது, இந்த பேஸ்களில் இருந்தால் கிளம்புது. இப்போது ஈரான் த்ரெட்டிங் கொடுத்துருக்கு, நாங்கள் திருப்பி அமெரிக்கன் பேஸ் அடிப்போன்னு. அடிக்கிற பேஸ் வேணால் அமெரிக்கன் தான் இருக்கலாம், ஆனால் லேண்டே ஆறுது, புரியுதா? இப்போ இது முடிஞ்சுக்கிங்க. அதாவது ரசூலை நிராகரிக்கிறதுல இன்றைக்கி நாம் ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்கோம். குறைஷிகளை விட நம்ம பெரிய இடத்துல இருக்கோம்.